இந்த டைப் 4 அண்ட் டைப் 5 ஓட மாடல் பார்த்தீங்கன்னா எஃப் ஆஃப் என்ன இன்வால்வ் ஆகுது எக்ஸ் பி 2 இது மட்டும் இன்வால்வ் ஆகுது. அப்படியே அதோட சொல்யூஷன் ஃபார்மேட் என்ன செய்யலாம் பாருங்க, இது மாதிரி எடுத்துக்கணும் பாருங்க. இதுதான் ஃபார்மேட். இதை வந்து இன்டெகிரல் பண்ணி போடணும். என்ன பண்ணணும்? இன்டெகிரல் பண்ணி போடணும். சரிங்களா? அப்படி கிடைச்சா நம்ம சொல்யூஷன் ஃபார்மேட் இது கிடைக்கும். பிங்கிறது என்ன கிடைக்குது அண்ட் டிஜெட் என்ன கிடைக்குது செக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இதுதான் நம்மளோட ஐடியா. இது ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணி காட்டுறேன். அப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். சரியாப்பா? ஓகே ஓகே சார். இதே ப்ராசஸ் தான் என்னது டைப் 5க்கும். இந்த டைப் 5க்கும் அதனால y வந்திருக்கு. ஆமா. சரிங்களா? இங்க பாருங்க p ஈக்குவல் டு பை ஆஃப் x, y ன்னு எடுக்கலாம். x, p ன்னு எடுக்குமா? இங்க q ஈக்குவல் டு பை ஆஃப் y, a ன்னு எடுக்கும். ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் அதுதான். ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் இதுதான். சரிங்களா? பார்க்கலாமா? solve p equal to 2qx. p equal to 2qx. So f of x, p, q. f of x, p, q equal to 0. So அப்படின்னா ஃபார்மேட் என்ன? சொல்யூஷனோட ஃபார்மேட் என்ன? சொல்யூஷனோட கம்ப்ளீட் சொல்யூஷனோட ஃபார்மேட் என்ன? dz equal to p into dx plus q into dy. கரெக்ட்டுங்களா? So the dz is equal to p into dx plus q into dy. Okay. ஆமா, இதுல இருந்து நம்ம என்ன கண்டுபிடிப்போம்? p equal to என்ன எடுப்போம்? pi of x, a ன்னு எடுப்போம். கரெக்ட்டுங்களா? p equal to pi of x, a ன்னு எடுப்போம். கரெக்டாப்பா? அதோட மீனிங் என்ன? p equal to a ன்னு எடுப்போம். நல்லா பாத்துங்க. p equal to என்ன எடுப்பீங்க? அதாவது இங்க பாத்துங்க, நம்ம மெயினா பாத்துங்க இங்க என்ன நடக்குது சொல்லிக்கிறேன். அதை கேர்ஃபுல்லா பாத்துட்டு உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். சரிங்களா? லெட் q equal to a ன்னு எடுத்துக்கிறேன் பாருங்க. லெட் q equal to a ன்னு எடுத்துக்கிறேன். கரெக்ட்டுங்களா? இந்த பாயிண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த பாயிண்ட் நீங்க நோட் பண்ணிட்டீங்கன்னா இங்க எழுதிக்கலாம். கரெக்ட்டுங்களா? அப்ப சொல்லுங்க, p equal to pi of a, p னா நம்ம இங்க என்ன எடுப்போம்? q equal to a ன்னு எடுப்போம். கரெக்ட்டுங்களாப்பா? q equal to a எல்லாத்துக்குமே ஒரே மாதிரி எடுத்துக்கலாமா சார்? p equal to a, q equal to இதுன்னா இல்ல வேணாம்? இந்த ப்ராப்ளத்துக்கு இந்த டைப்புக்கு வந்து q equal to a, q equal to a ன்னு எடுத்துக்க இந்த டைப்புக்கு. சரிங்களா? q equal to a, p equal to அது என்ன வேல்யூ வரும்னு நம்ம கண்டுபிடிக்க போறோம். சரிங்களா? p equal to என்ன கிடைக்குது? 2ax. கரெக்ட்டுங்களா? அப்ப இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 1, இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 2, இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 3. அது எப்படி சார்? p1 ஓ இல்லை 1ல அப்ளை பண்ணுங்க. 1ல அப்ளை பண்ணுங்க. 1 இம்ப்ளைஸ். அப்ப dz equal to என்ன கிடைக்குது? என்ன? dz equal to 2ax into dx plus a dy. இன்டெகிரல் போடலாமா? ஓகே, இன்டகிரேட் பண்ணனும். இன்டெகிரல் பண்ணுங்க. dz 2a கான்ஸ்டன்ட் இன்டெகிரல் x into dx. z is equal to 2a into x square by 2 plus ay plus c. இன்டெகிரேட் இன்டெகிரல்னால a plus c ன்னு வரணும். சரிங்களா? z is equal to ax square plus ay plus c. இந்த சொல்யூஷன் பேர் என்னது? கம்ப்ளீட் சொல்யூஷன். சரிங்களா? ஓகே. The solution is called a complete solution. General solution and இது போடுங்க. சிங்குலர் சொல்யூஷன் போடுங்க. சிங்குலர் சொல்யூஷன் என்ன ஆகும்? டைரக்டா எழுதிங்க. tau z by tau c equal dou z by dou c equal to 1, which is not equal to 0. Therefore singular solution does not exist. Singular solution does not exist. Sir, அந்த dou z by dou a காட்ட வேண்டாமா சார்? காட்டினால் காட்டுங்க, தப்பு கிடையாது. காட்டினாலும் தப்பு கிடையாது. ஏன்னா இது எக்ஸிட்டே இல்லாத காட்டினாலும் தப்பு கிடையாது. இது வரைக்கும் போட்டு காமிச்சா போனாலும் போட்டுங்க, இந்த தப்பு கிடையாது. ஓகே சார். அடுத்தது இது ஜெனரல் சொல்யூஷன். Z is equal to ax square plus ay plus c. Z is equal to ax square plus ay plus g of a. Dou z by dou a is equal to x square plus y plus g dash of a. Dou z by dou a equal to 0. அப்ப என்ன இருக்குது? 2ax
2 சாரி தப்பு பண்ணிட்டேன். Yes, x sir. ஸ்கொயர் பிளஸ் X square plus y y பிளஸ் plus g dash of a. equal Solving 3 and 4. Using equation 3 and 4 by eliminating a, we get a solution called general solution. அவ்வளோதான். சரிங்களா? Okay, sir. சரி, இதே டைப்பு நான் ஒய்ன்னு மாத்துறேன். எப்படி போடுவீங்க? அதாவது q ஈக்குவல் டு 2py அப்படின்னு வருது. இது வந்து ஃபிஃப்த் மாடல். எப்படி போடலாம்? F of y comma p comma q, which is equal to 0. இங்க Q என்ன எடுப்பீங்க? equal p to ஈக்குவல் டு ஏன்னு எடுப்பீங்க. இங்க எடுப்பீங்க p oh ஈக்குவல் டு எடுப்பீங்க. புரிஞ்சு sir. அவ்வளோதான். சால்வ் பண்ண முடிஞ்சதா? அப்போ இதனோட So சொல்யூஷன் q ஃபார்முலா என்ன? equal to p 2ay. ஈக்குவல் டு pdx பிளஸ் qty. அதே சொல்யூஷன் ஃபார்மேட் தான். அப்போ இங்க என்ன நடக்கும்? dz ஈக்குவல் டு pங்கிறது என்னது? a dx பிளஸ் 2a dz is equal to dz is equal to p dx plus q dy. அவ்வளோதான். புரியுதாப்பா? சார் இல்லை சார் புரியலையா? இதுக்கு dz என்ன எழுதணும்? dz is equal அதே தான். dz மாறாது, அதே தான். p and q ஓட வேல்யூ மட்டும் மாறும். p and q ஓட வேல்யூ என்ன? p என்ன a. q வந்து என்னது? இங்க q வந்து இங்க என்ன போடுவீங்க? a ன்னு போடுவீங்க. இது ரீப்ளேஸ் பண்ணி a ன்னு போட்டு இங்க அப்ளை பண்ணுவீங்க. கரெக்ட்டுங்களா? okay sir. dz is equal to a dx plus 2ay dy. Z is equal to ax plus ay square plus c. சார் புரிஞ்சு சார். அடுத்தது எப்படி இன்டர்சேஞ்ச் ஆகும் புரியுதா? புரிஞ்சு சார். இதான் கம்ப்ளீட் சொல்யூஷன்ப்பா. அடுத்தது சிங்குலர் சொல்யூஷன். there is no single solution. அடுத்தது ஜெனரல் சொல்யூஷன். ஜெனரல் சொல்யூஷன் அந்த ஐடியா உங்களுக்கு வச்சு அப்ளை பண்ணி போட்டுருங்க. ஜெனரல் சொல்யூஷன் అంటే z is equal to ax plus ay square plus g of a dz dou z by dou a is equal to x plus y square plus g dash of a. பண்ணிட்டேன் சார். சூப்பர்மா. ஹோம்வொர்க் ஒரு 4 ப்ராப்ளம் கொடுத்துருந்த டைப்ல போடுறியா? ஓகே சார். மொத்தம் எத்தனை டைப் முடிச்சுக்கணும் தெரியுதுல்ல? 4 முடிச்சிட்டோம் சார். அவ்வளோதாங்க. இன்னும் 4 + 1 5 டைப் முடிச்சா நம்ம முடிச்சிடலாம். ஏன்னா அந்த 5 டைப் போகிறது நம்மளுக்கு நேரம் ஆகும். ஒரு நாளைக்கு ஒரு டைப் முடிக்கிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். அந்த மாதிரி pq ஈக்குவல் டு y. ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா q ஈக்குவல் டு இது எது இல்லை, q ஈக்குவல் டு 2px. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா √p ப்ளஸ் √q ஈக்குவல் டு x. இதே ஐடியா √p ப்ளஸ் √q ஈக்குவல் டு y. அவ்வளோதான் கணக்கு. இந்த 4 ப்ராப்ளத்தை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க, சால்வ் பண்ணி காட்டுங்க. 1 minute. நோட் பண்ணிக்க டைம்